மின்னமிலங்கள்ன்ற கேஏ மற்றும் கேபி என்பவற்றுக்கிடையிலான தொடர்பு அதை எப்படி வருதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் ஒரு மின்னமிலம் CH3COOH எடுக்கும். சரியானே, CH3COOH எடுக்கும். அப்ப எனக்கு தெரியும் இது நீர் ஊடகத்துல எப்படி மாறுவாரு, நீர் ஊடகத்துல என்னையா மாறுவாரு, நீர் ஊடகத்துல இந்த மாதிரி மாறுவாரு தாக்கத்துல எப்படி CH3COO மைனஸ் எக்வஸ் ஆகும், அங்கால H3O பிளஸ் எக்வஸ் ஆகும் மாறுவார். சரிதானே? இப்ப இவர் யாரு? இவர் ஒரு மென்னமிலம். இவர் என்ன செய்வாரு? H பிளஸ் இழக்காரு. இந்த திசையில பார்த்தா இவரும் செய்வாரு. H பிளஸ் வேண்டுறாரு. அப்படியே இவர் என்ன H பிளஸ் வேங்குற ஒரு மூலம். இவர் நான் தெரிஞ்சுட்டு இணை மூலம், இணை மூலம். சரியானே? இவர் என்ன செய்வாரு? இப்ப இவர் வந்து என்ன செய்யறாரு? இவர் வந்து இந்த மாதிரி இருக்கிற CH3COO மைனஸ் எக்வஸ் இவர் என்ன செய்யறாரு? நீர் ஊடகத்துல இருந்து என்ன செய்வாரு? ஒரு H பிளஸ் இந்த திசையில என்ன செய்வாரு? H பிளஸ் வாங்குறாரு. இப்ப வாங்கினா எனக்கு எப்படி வர போகுது? தனிய தாக்கத்தை கருதி எப்படி வர போறாரு? CH3COOH எக்வஸ் ஆகும். இன்னொன்னு என்ன செய்யறாரு? OH மைனஸ் எக்வஸ் ஆகும் ஆகுவார். அப்ப இந்த இடத்துல இவர் என்ன இருக்காரு? இந்த இடத்துல அப்ப இங்க பாருங்க. அப்ப இவருக்கு நான் என்ன கேஏக்கு கோவம் எழுதுறேன். சரியா? கேஏ என்பதை H3O பிளஸ் எழுதிக்காரு. ஆகவே அமிலம். ஆகவே நான் கேஏன்னு சேர்ந்து கோவம் எடுப்பேன். அப்ப எப்படி எனக்கு வரப்போகுது? CH3COO மைனஸ் எக்வஸ் அவரோட வேண்டிய பெருக்கம். அதுக்கப்புறம் H3O பிளஸ் எக்வஸ் கீழே நான் வரப்பாரு CH3COOH எக்வஸ் வரப்பாரு. அதே போல இவர் என்ன செய்யறாரு? இணை மூலம் OH மைனஸை விடுவிக்கிறாரு. அதுக்காக அவரோட மூலம். ஆகவே இவருக்கு என்ன செய்வார்? KB என்ற ஒரு கோவையே எழுதுவாரு. KB என்ற கோவழி எனக்கு என்ன வரப்போகுது? CH3COOH எக்வஸ். சரியானே? எக்வஸ் அதனால OH மைனஸ் எக்வஸ் கீழே ஆரம்ப அமிலம் யாரு? CH3COO மைனஸ் எக்வஸ் அதான் இணை மூலம். ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்னா, இது முதலாவது சமன்பாடு எனக்கு கிடைக்கப்பட்டது, இது இரண்டாவது சமன்பாடு கிடைக்கப்பட்டது. இப்ப என்ன செய்யணும்னா ஒன்றை இரண்டை பெருக்கி பார்க்க. அப்ப ஒன்றை இரண்டை பெருக்கினா எனக்கு எப்படி வரப்போறாரு? ஒன்றையும் ரெண்டையும் பெருக்குவோம். பெருக்கினா என்ன மாதிரி வரப்போறாங்க? எப்படி வருவாரு? KA இன்டூ KB. சரியா? KA இன்டூ KB சமன் எனக்கு எப்படி வரப்போறாரு? CH3COO மைனஸ் எக்வஸ் பெருக்கம். அதுக்கப்புறம் H3O பிளஸ் எக்வஸ் செல்வோட பெருக்கம். அதுக்கு கீழே யாரு வராது? CH3COOH எக்வஸ் இன்டூ அவரோட பெருக்க வழி வரது யாரு? இன்டூ இன்டூ இதர பெருக்கம் இரண்டாவது CH3COOH எக்வஸ் OH மைனஸ் எக்வஸ். சரியானே? அதே கீழே யாரு வராது? CH3COO மைனஸ் எக்வஸ். விளையுதா? அப்ப நான் பெருக்கினா தரிக்கிறாலும் கேன்சல் ஆகிடுவாரு. தரிக்கிறாலும் கேன்சல் ஆகிடுவாரு. ஆகவே எனக்கு என்னன்னு சொல்லி வருது? கடைசா OH மைனஸ் டையும் H பிளஸ் பெருக்கம் யார் தராரு? KA இன்டூ KB சமன் எனக்கு என்ன வருது? H3O பிளஸ் எக்வஸ் செறிவுட பெருக்கமும் OH மைனஸ் OH H3O பிளஸ் ரெண்டு பேரும் செறிவுட பெருக்கம் ஆகும். எனக்கு தெரியும் அவர் யாருக்கு சமன்?
எக்ஸ்பிரஸ் OH இன் செல்லுட பெருக்கம் யாருக்கு சமன் KW சமன் ஆகவே நாம் செல்லுவேன் KA into KB சமன் KW ஆகவே இந்த நிகழ்வுல என்ன செஞ்சிருக்கீங்க சரி மண்ணாவில இங்க இருக்குங்க ரைட் சரியா ரைட் இதே போல படிச்சுக்கிட்டா ஒரு மூலத்துக்கு எழுதிப்பாங்க ஒரு மூலத்துக்கு எழுதிப்பாங்க உதாரணமா யாருக்கிட்ட NH4OH எழுதிப்பாங்க அழிக்கலாம் சரியா சரி ஒரு மூலத்துக்கு எழுதிப்பாங்க மூலமண்ணால் எடுக்க NH4OH எடுக்கும் அப்ப NH4OH और अपनी भी दीवार हमारी की है कारण NH4 plus equals sound OH minus equals sound இவர் மூலம் என்ன மென் மூலம் இவர் NH4OH ஒரு மென் மூலம் தரிக்கிறவர் அப்ப ஆகணும் இவர் செய்த OH minus வாங்குறாரு அப்ப இவர் மென் மூலம் கட்டா மத்தால மாறி வரணும் மூலம் கட்டா இணைந்து வரவர் அடிப்பாரு இணை அமிலம் அடிப்பார் சரியா இணை அமிலம் சரியா பாருங்க அந்த இணை அமிலத்துக்கு திருப்பி எடுத்துறேன் அப்ப அவர் என்ன செய்வாரு NH4 plus equals நீரோட சேர்ந்து தண்ணியா மாறணும் NH4OH ஆரம்ப அமிலமா மாறணும் NH4OH equals மாறுவாரு ஆகவே எனக்கு விடுவிக்கப்பட போறது ஒரு மூணு நீரை போறதுன்னா H பிளஸ் வரும் மனமையில நம்ம எப்படி போடுறேன் ஸ்டிரியோ பிளஸ் தான் போடுறேன் ஆகவே ஸ்டிரியோ பிளஸ் ஈக்குவல்ஸ் போறோம் ஆகவே நீர் மூலப்பொருள் ரெண்டா போறோம் சரிதானே இப்ப நான் இவருக்கு என்ன செய்யறேன் KA ரெண்டு OH மைனஸ் எனக்கு விடுவிக்காரு ஆகவே நான் இவருக்கு என்ன செய்யறேன் KB குரிய போவே எழுதுவேன் KB குரிய போவே எழுதுவேன் என்ன வரப்படாது NH4 plus equals NH4 plus equals OH minus equals சரி 4 plus OH minus equals இதுக்கு எப்படி வரப்படாது இந்த மாதிரி வரப்படாது என்னது NH4 OH equals வரப்படாது இதான் வருவார் ஓகே இவருக்கு என்ன எழுதுவோம் H3O plus அப்படி இருக்காது ஆகவே நான் என்ன எழுதுவேன் KA எழுதுவேன் சரியா KA எழுதுவேன் அவருக்கு எப்படி வரப்படாது NH4 OH equals சரியா OH equals H3O plus equals பெருக்கு பாட்டு என்ன வரப்படாது NH4OH equals NH4 plus equals சரி இப்ப நான் என்ன செய்யணும் ஒரே போல ரெண்டு பேரையும் பெருக்குவோம் இவரே போல ரெண்டு பேரையும் பெருக்குவோம் அதே கூட நமக்கு வருதுப்பா இப்ப ரெண்டு பேரையும் பெருக்குவோம் பெருக்கணும் எனக்கு என்ன வருவாரு NH4 plus equals அடுத்தது OH minus equals OH minus equals கீழே யாரு NH4 OH equals சரியானே KBக்கு அப்ப KBக்கு இருக்கும் KA தர்க்கம் என்ன வருவாரு NH4 OH equals into H3O plus equals சரியானே கீழே என்ன வருவாரு NH4 plus equals NH4 plus equals இப்ப என்ன செய்யும் கட் பண்ணிடுவோம் அப்ப இவரும் போயிடுவாரு இவரும் போயிடுவாரு அப்ப எனக்கு என்ன வருது KA into KB சமன் H3O plus equals டையும் OH minus equals பெருக்கமா வராது ஆகவே அது யார தரும் KW மென்னமிதமா இருந்தாலும் சரி என் மூலமா இருந்தாலும் சரி அப்ப ரெண்டு பேர் பெருக்கம் KA KB சரியா நீ ரெண்டு பேர் பெருக்கம் தரப்படுறாரு KW தருவாரு ரைட் சரி கேள்வியை பாருங்க அப்ப 25°C -1 NH4Cl அதாவது அமோனியம் குளோரைடு எக்வெஷன் pH காணுங்க சரியா
அப்ப அவர் அமோனியம் ஹைட்ரோக்சைட்ல கேபியை தந்திருக்கான் 2 தர 10 மாதிரி சரியான எனக்கு தெரியும் எப்படி வரப்போறாரு. முதலாவது இந்த மாதிரி இருக்கிற அமோனியம் குளோரைட் உப்பு கரைசல் தந்திருக்கான் குளோரைட் எக்வஸ். அப்ப இவர் என்ன செய்வாரு, இவர் ஒரு உப்பு கரைசல், அவர் என்ன செய்வார் முழுமையா பிரிவார். உப்புகள் என்ன செய்வார், அமிலம் வன்மூலம் உப்புகள் இதெல்லாம் என்ன செய்வாங்க, இதுல முழுமையா பிரியப்படுறாங்க. பிரிஞ்சவர் என்ன மாறுவாரு, ஒரு NH4 பிளஸ் எக்வஸ் ஆகும், Cl மைனஸ் எக்வஸ் ஆகும் மாறுவாரு. இதுல எதுவும் மாற்று கருத்து இருக்குதா? இப்ப சரியானே இவரோட செறிவு ஆரம்பத்துல 0.1 மாம் ஆரம்பம், இவரது என்ன 0.1. அப்ப NH4 பிளஸ் எக்வஸ் வந்துச்சுன்னா அவர் என்ன செய்வாரு, நீரூடகத்துல இருக்கிற OH எடுத்து ஒரு அமில விளைவு கரைசலை உருவாக்கப்படுறாரு. சரியானே ஒரு அமில விளைவு கரைசலை உருவாக்கப்படுறாரு. எப்படி வரப்படுறாரு, இந்த மாதிரி வரப்படுறாரு. NH4 பிளஸ் எக்வஸ் என்றவரு நீரூடகத்துல இருந்து என்ன செய்வாரு, ஒரு OH மைனஸ் எடுப்பாரு. இதுக்கு என்ன மாறுவாரு, இந்த மாதிரி ஒரு சமநிலை உருவாக்கி NH4OH என்ற ஒரு கரைசலை உருவாக்கி கொள்ளும். அப்போ OH மைனஸ் போச்சுன்னா எக்ஸ் பிளஸ் மிஷன் நம்ம வளமையில் எப்படி போடுவோம், H3O பிளஸ் எக்வஸ் போடுவோம். ஆகவே இது ரெண்டும் போட்டு இதை போடுறோம். சரியானே எந்த குழப்பம் இல்லை. சரி, இப்ப நான் என்ன செய்யறேன்னா இவரை ஃபுல்லா கோவையாவே எடுத்துட்டு போறேன். ஆரம்ப செறிவோடு சைவாசம் ஒழியம் மட்டும் தெரியும். நான் இங்க அவரை முழுமையா கோவையாவே எடுத்துட்டு போறேன். செய்யறதே செஞ்சா சரியானே. அப்ப நான் எடுக்கிறேன் ஆரம்ப அளவு ஐசிஜா போடும்போது ஆரம்ப அளவு ஆரம்ப செறிவு நான் சிஎம் எடுக்க. சரியானே. அப்ப பிரிகை வந்து கூட்ட பிரிகை அளவு அல்பா என்றா அப்ப பிரிகை அடைந்த அளவு நான் எடுக்கணும் சி அல்பா. அப்ப இங்க உருவாகிருக்காங்க சி அல்பா, இங்கேயும் சி அல்பா உருவாகிருக்காரு. விளங்கிதான் ரைட். அப்ப இறுதியில் எனக்கு எப்படி கேட்கப்படுறாரு சி மைனஸ் சி அல்பா. அப்ப சிய பொதுவாடுத்தா பொதுவாடுத்தா 1 மைனஸ் அல்பான்னு சொல்லி வரப்போறாரு. சரியானே எப்படி வரப்போறாரு, சி போட்டே ஆட்டிடும் சி மைனஸ் சி அல்பா. இப்ப சிய பொதுவாடுதா 1 மைனஸ் அல்பான்னு சொல்லி வரப்போறாரு. இந்த இடத்துல இறுதியில் சி அல்பா மிஞ்சிருக்கப்படுறாரு, இவர்களையும் சி அல்பா மிஞ்சிருக்கப்படுறாரு. அப்ப இதுல இருந்து யாரை தாராங்க, ஒரு தாரது என்னது H3O பிளஸ் தாராது. ஆகவே நான் இவருக்கு என்ன எழுதும், இவருக்கு என்ன கோவை எழுதுவது, இவருக்கு KA கோவை எழுதியல்மா இல்லதா. ஆகவே நான் இவருக்கு KA கோவை எழுதலாம். KA சமன் என்ன எழுதுவேன், KA சமன் NH4OH எக்வஸ் ஒரு சரிவு இன்டு H3O பிளஸ் எக்வஸ் இந்த மாதிரி எழுதுவாங்க. அதுக்கு கீழே என்ன வரப்போறாரு, அதுக்கு கீழே வரப்போறது NH4 பிளஸ் எக்வஸ் அவரை செய்வோம். இப்ப என்ன செய்வோம் நம்ம எடுத்ததை கொண்டாந்து அப்படியே பிரதிடுவோம். சரியா, பிரதிடுவோம். அப்ப பிரதிக்கு என்ன வரப்போறாரு, NH4OH சி அல்பா H3O பிளஸ் என்றும் அவரும் சி அல்பா. கீழே என்ன வரப்போறாரு, கீழே NH4 பிளஸ் வரப்போறாரு. NH4 பிளஸ் என்ன எழுதுவோம், C1 மைனஸ் அல்பா. அப்ப அதே விஷயம் திருப்பி அதே விஷயம். அல்பா வந்து ஒன்றோட மிச்சம் சின்னம் இருக்கிறதுக்காக என்ன சொல்லுவேன், ஒன்றோட மிச்சம் சின்னம் இருக்கிறதுக்காக என்ன சொல்லுவேன், என்ன செய்யும் 1 மைனஸ் அல்பா அந்த என்ன இருக்கும் 1 இருக்கும். சிஎம் கேன்சல் ஆயிடுவாரு. ஆகவே சிஎம் கேன்சல் ஆயிடுவாரு. அப்ப எனக்கு பிஞ்ச போது என்ன KA சமன் சி அல்பா வர்க்கம். இதுல இருந்து 2 பக்கம் நாம் சியால கறிக்கின்றா 2 பக்கம் சியால கறிக்கின்றா எனக்கு என்ன வரப்போறாரு, சி அல்பா சமன் ஸ்கொயர் ரூட் KA இன்டு சி என்று வரப்போறாரு. புரியுதா? இவரோட சரி வந்து KA இன்டு சி. சரியா, இப்ப கேட்டது என்ன pH. ஆகவே நான் அழிச்சு விடுறேன், அழிச்சு போட்டு சரி. சரிதான். இப்ப பாருங்க, எனக்கு KA தெரியாது, பெருமானத்துக்கும் தெரியும். பெருமானம் என்னவாம், பெருமானம் 2 தர 10 வரை. ஆகவே நான் என்ன செய்யணும் என்னண்டு, அப்ப எனக்கு தெரியும் KA இன்டு KB சமன் KW. KA பெருமானம் எவ்வளவு, KA பெருமானம் தெரியாது. KA இன்டு அப்ப KB என்னென்று வருவாரு, KW KB என்று வரப்பாரு. KW எனக்கு தெரியும் 10 மறை 14 10 மறை 14 மூல் வர்க்கம் டெசிமீட்டர் மைனஸ் 6 வருவாரு.
கேபி என்னன்னு வருவாரு. அவர் தந்திரிக்கிற தரவும் படி என்ன தந்திருக்காரு, 2 தர 10 மறை 5. இப்ப 2 தர 10 மறை 5, 10 மறை 5 3 டெசிமீட்டர் மைனஸ் 3 எழுந்திருக்காரு. ரைட், அப்ப இதை நான் மாத்திரம் 10 தர 10 மறை 15 மாத்திரம். அப்ப சுருக்கி விட்டா 10 2 போயிட்டு 5. ஆகவே எனக்கு 5 15 5 போயிட்டா 10. அப்ப எனக்கு கேஏ என்னன்னு வர 5 தர 10 மறை 10 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று வராது. விளையாச்சுதான் சரியா? இப்ப எனக்கு பிஹெச் காணணும். அப்ப பிஹெச் குறிய போக பிஹெச் சமன் மைனஸ் ஃப்ளோ H3O plus aqueous மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. சரியானே? ரைட். அப்ப H3O plus அளவுக்கு என்னது போடுவோம் நான் பாருங்க. அப்ப எனக்கு சிஆல்பா தான் இவர செறிவு. அப்ப H3O plus செறிவை காணணும். அப்ப ஸ்கொயர் ரூட் கேட பெருமானங்களும் 5 தர 10 மறை 10 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. ஆரம்ப செறிவு சிஎன் எடுத்தன் அவர் என்ன வராரு 0.1 ஆகவே நான் போனேன் இப்படி 10 மறை ஒரு 3 பேர் டெசிமீட்டர் மைனஸ் 3 போடலாம். அப்ப எனக்கு நான் பார்க்க வேண்டியது எவ்வளவு, ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் 50. அப்ப 10 3 11. அதை நான் 12 மாத்திரத்துக்காக 50 மாட்டேன். 12 10 மறை 6 வெளியில வர. அப்ப எனக்கு வாரத்துக்கு கடைசி வந்துட்டு என்னன்னு வர்றது 7 7 49 அண்ணா 7 கிலோ 7.07 வரை 10 மறை 6 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 வரை அது ஹெச் பிளஸ்ல சரி. அப்ப இதுல இருந்து நான் இந்த இடத்துல ஒன்று வந்து பிரதிட்டு எனக்கு என்ன மைனஸ் 7.07 தர 10 மறை 6. அப்ப எனக்கு என்ன சொல்றாரு 6 மைனஸ் 7.07. அப்ப எனக்கு 7.07 பெருமானம் வந்துட்டு 0.8455. ஆகவே எனக்கு வருது 0.8455 கிடைக்கணும். அப்ப எனக்கு வர கடைசி பிஹெச் என்னன்னு வராருன்னா 5.1545 சரியா? விளையாச்சு எப்படி செஞ்சிருக்கேன். ஒரு மென்மூலத்தை தந்து அவரை கேபிய மந்தான் இருக்கான். இதுக்குள்ளால் எனக்கு என்ன செய்வாரு, கேபிய தந்தா அவர் மென்மூலம் வந்து என்ன செய்வாரு, மென்மூலம் இருந்தா ஒரு அமில கரைசல் இந்த மாதிரி நீர்மூலம் என்ன செய்வார், ஆரம்ப மூலத்தை பெறுவாரு. ஒரு அமில கரைசல் மிச்சப்படும். அப்ப அமிலத்துக்கு கேஏ தேவை, கேடி தான் தானே கேஏ துணியலும். அப்ப இதுல இருந்து கூட்டம் பிரிய அளவுல இருந்து H3O plus அளவு துணியலும். ஆகவே கேஏ என்று சி ஆரம்ப சரிவு தெரியலும். கேஏ கேபி ரெண்டுல யாரு ஒரு ஆளை தந்தாலும் இதை கொண்டு வந்த மாதிரி செய்யணும். இந்த கோவைக்குள்ள வந்து பிரதியிடலும். ஆகவே இதை பிரதிட்டாச்சு. அப்ப பிரதிட்ட அவர் சரிவு தெரியும் பிஹெச்சை காணுது. விளைஞ்சுதா கேள்வி. அடுத்த கேள்வியை பாருங்க. 0.2 HCOH கூட்டப்பிரிகை அதாவது 3% கரைசலின் பிஹெச் நம்ம கூட்டப்பிரிகை மாறு கே என்பவற்றை கணிக்கிறேன். சொல்றான். ஆகவே நான் அவருக்கு போவேல் சரியானே. அவர் என்ன செய்வாரு, நீர்ல கரைஞ்சி இந்த மாதிரி கரைஞ்சு செய்வாங்க. சமன் எப்படி வரும் இந்த மாதிரி இருக்கும். மைனஸ் எக்வஸ் ஆகும் 3O plus எக்வஸ் ஆகும். தானே கரைசல். சரி, இப்ப நான் இவருக்கு ஆரம்ப அளவு என்ன போடுவோம். ஆரம்ப அளவு சிஎன் எடுப்போம். பிஹேவியர் அப்ப கூட்டப்பிரிகை அளவு அல்பா சொன்னா தாக்கமடைந்ததே உள்ளது. தாக்கம் அடைந்ததே உள்ளது மைனஸ் சி அல்பா. மைனஸ் சி அல்பா இந்த சி அல்பா உருவாயிருப்பாரு. இந்த சி அல்பா உருவாயிருப்பாரு. ஆகவே இறுதி அளவுக்கு கரைசல் கிடைக்கிறது இறுதியா கிடைக்கிறது சி மைனஸ் சி அல்பா. ஆகவே சியை பொதுவாக சொன்னா 1 மைனஸ் அல்பா இருக்கும். இதுல சி அல்பா இருப்பாரு, இதுலையும் சி அல்பா இருப்பாரு. ஆகவே நான் என்ன செய்யணும், இவருக்கு அந்த கோவையில் எப்படி H3O plus தாராங்க. ஆகவே H3O plus அமிலத்தை தாராங்க. ஆகவே நான் என்ன செய்வோம், KA ஒரு கோவையில் இருக்கு. KA கோவையில் எனக்கு என்னன்னு வரும், HCOO மைனஸ் எக்வஸ் சரியா.
அதுக்கப்புறம் H3O plus H+. சரியானே? அப்ப கீழ மொத்தம் யாரு HCOOH plus HCOOH+. இந்த மாதிரி ஒரு சேர்வை வந்து நம்ம ஃபோன் பண்ணுறது வரக்கூடாது. அப்ப எனக்கு வருது என்னது பிரதீட்டா வர புது P alpha C into 1 minus alpha. இதுல என்ன சொல்றான் 3%. அப்ப எனக்கு அல்பா தேவை கே கணிக்கிறதுக்கு இதுல ஆரம்ப செறிவு சி சொல்றான். இப்ப எனக்கு அல்பா தேவை. ஆகவே நான் எடுப்பேன் அல்பாவை என்ன சொல்றான் 3%. அப்ப 100ல எத்தனை சதவீதம் பிரிகிறாராம் 3%. ஒரு மூலக்கு எடுத்துன்னு சொன்னான். எனக்கு அல்பா என்ன வரக்கூடாது 3 10 மறைவன் வரக்கூடாது. சைபர் அப்ப நான் சொல்லுவேன் கேஏட பெருமானம் சி வர்க்கம் அல்பா வர்க்கம். சரி ஆரம்ப செறிவு எவ்வளவு சொல்றான் ஆரம்ப செறிவு வந்து 0.2. ஆகவே கேஏட பெருமானம் வரப்போது சி வர்க்கம் அல்பா வர்க்கத்தைக்கு சி இன்டு 1 மைனஸ் அல்பா. ஆகவே சி ஆரம்பத்துல செறிவுல வர்க்கம் 2 தர 10 மறைவனோட வர்க்கம் 2 தர 10 மறைவனோட வர்க்கம் இன்டு அல்பாட வர்க்கம் அல்பா எவ்வளவு 3 தர 10 மறைகள் அதுல வர்க்கம் இன்டு கீழே யாருக்கு பிரிக்க வேண்டிய வருது டிவைடட் பை. அப்ப செறிவு வந்து 3 தர ஆரம்ப செறிவு 2 தர 10 மறைகள் 2 தர 10 மறைக்கும் அல்பா வந்து 0.03 1 மைனஸ் அல்பான்னா 1 கழிச்சு கழிச்சு நினைக்கிறது 0.97. அப்போ 0.97. சரி சுருக்குவோம். அப்ப எனக்கு இந்த இருக்கிற 10 மறையும் 2 தர 10 மறைக்கும் கேன்சல் ஆயிடுது. ஆகவே எனக்கு வரப்போது 2 தர 10 மறை 1 தர 9 9 தர 10 மறை 2 வர்க்கம் 10 மறை 4. அதை பிரிக்க வேண்டியது. அப்ப நான் 0.97 ஆகுது. ஒரு சுருக்கி எனக்கு வாரம் விட எவ்வளவு சுருக்கினா வாரங்கள் கே ஏட பெருமானங்கள் சுருக்கினா என்ன வருது 9 2 18 9 2 18 10 மறை 1 10 மறை 4 வந்தா 10 மறை 5. அதனை பிரிக்க வருது 9.7 தர 10 மறை 1 சுருக்கி விட்டோட கடைசா வாராது 1.855 தர 10 மறை 4 டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று வராது. விளையாச்சுதான் இப்ப கேட்டது 2வது கேள்வி பிஹெச் கணக்கு. அப்ப பிஹெச் கணக்கு என்ன சிஆர் பாதையில யாருமே இந்த H3O plus அதான் அவருக்கு செறிவு ஆரம்பத்துல செறிவு எவ்வளவு 0.2. ஆகவே 0.2 அல்பாட அளவு எவ்வளவு அல்பாட அளவு வந்து 0.03. அதாவது 10 மறைகள். ஆகவே நான் சுருக்கின எனக்கு என்ன தொடர்பு 6 தசம் கொண்டு போயிருக்குன்னா 6 தர 10 மறைக்கும் ஜலத்தை 2 தரம் போய் ஜல போயிருக்கும் 10 மறைக்கும். சரி 6 தர 10 மறைக்கும் சிஎல் பழக்கம் சரி. ஆகவே நான் பிஹெச்சை காணும் எனக்கு கேட்டது பிஹெச். அப்ப நான் தரிக்க அப்ப அடிச்சுட்டா எனக்கு பிஹெச்சை போடுறேன் பிஹெச்சுக்கான கோவையை போடுறேன். ஆகவே பிஹெச் 7 மைனஸ் log H3O plus H plus சரி 3 டெசிமீட்டர் கணம். அப்ப எனக்கு பாரத என்ன தொடர்பு 6 தர 10 மறைக்கும் மைனஸ் log 6 தர 10 மறைக்கும் 3 மைனஸ் log 6 log 6 பெருமானத்தை பார்த்தீங்கன்னா என்ன வரும் 0.3 மைனஸ் 0.7782 ஆகிய எனக்கு வரப்போற பெருமானம் எவ்வளவு 2.2218. சரியான வினைஜி அந்த கேள்வி. சரியான அடுத்த கேள்வியை பாருங்க. RnH2 என்னும் முதல் அமையின் ஒன்றில் 25°C கேபிட பெருமானம் 8 தர 10 மறை 4 ஆகும். 2m சரியுடைய RnH2வின்
பிஹெச்டி குறித்த பண்ணல இருக்காங்க ரைட். அப்ப RNH2 ஒரு ஆள் இருக்கு. RNH இது ஒரு முதல் அமைன். அப்ப இவர்ல தனிச்சோடியில என்ன செய்வாரு, நீரூடகத்துல செயல்பாடு இந்த மாதிரி என்ன ஒரு சமநிலை உருவாக்கப்படுறாரு. அப்ப தனிச்சோடியில இருந்து என்ன செய்வார், அப்ப கொடுத்த H+ ஒன்ன வாங்குவார். எனக்கு என்ன வரும்போது RNH3 + H+. சரிதானே ரைட். அதோட சேர்த்து அப்ப நீர்ல இருந்த மிச்சம் OH- இந்த மாதிரி வரப்படுறாரு. புரியுதா ரைட். அப்ப நான் ஆரம்பத்தில் என்ன சொல்றேன், RNH2 செறிவன் சொல்றான் 2m சொல்றாங்க. 2m சொல்றான். நான் தெரியா கணியம் எடுத்துட்டு போறேன். அப்ப ஆரம்பம் எனக்கு என்னது, ஆரம்ப செறிவு C கூட்டப்பிரிகை அளவு அல்பா என்று சொன்னா தாக்கம் அடைஞ்சது சொல்லுவோமே நன்றி. தாக்கம் அடைஞ்சது என்னன்னு சொல்லுவோம் C∝ சொல்லுவோம். -C∝ தாக்கம் அடைஞ்சிருக்காரு. இவர்ல மிகாரிக்கிறதுலாம் எடுக்க மாட்டோம். இவர்ல அப்ப உருவாயிருப்பாங்க C∝. இவர்ல C∝ உருவாயிருப்பாரு. இவர்ல ஒரு C∝ உருவாயிருப்பாரு. இப்ப நான் சொல்றேன் இறுதியில் எனக்கு எப்படி சொல்றாரு, இறுதியில் என்ன சொல்றாரு, இறுதியில C- C∝ இருக்கு. C பொதுவாக எடுத்தா என்ன சொல்றாரு, 1 - α வரை வரப்படுறாரு. என்ன சொல்றாரு, இவர் C∝, இவர் C∝வாவே நீக்கிறாரு. அப்ப இதென்னது, ஒரு மூலம் OH- விடுவிக்காரு. OH- விடுவிக்காரு. ஆகவே இது ஒரு பெண் மூலம். அப்ப என்ன செய்யணும், இந்த இடத்துல KD ஒரு கோவை இருக்கு. KD கோவை எப்படி வருவாரு, RNH3 H+, அவரை வலுவேற்றிய பெருக்கம். அங்கால OH- வலுவேற்றிய பெருக்கம். அது கீழே என்னன்னு வரக்கூடாது, RNH2 சரியான NH2 வலுவேற்றிய பெருக்கம். ரைட்டா ரைட். இப்ப பாருங்க, பிரதீபம் ஒண்ணு வந்து பிரதீபம் கேபி அப்படியே வருவாரு. கேபி அப்படியே போடுறேன். இவர் என்னது, இவர் C∝, இவர் வந்துட்டு C∝. இதுல கேள்வியில சார் ஃபைனல் சொல்லி அப்ப அல்பா வந்துட்டு மிச்சம் சின்னனா கொண்ட பாக்கு. இந்த இடத்துல எனக்கு வர C∗1 - α மிச்சம் சின்ன வாரன்னு சொல்லி சொல்றான். அப்ப சின்னதால அவரை புறக்கணிக்கலாம். ஆகவே நான் சொல்லுவேன் என்னது, கொண்ட பாக்கு மிச்சம் சின்னன் அல்பா. ஆகவே நான் இதுல என்ன சொல்லுவேன், இதுல இருந்து 1 - α என்றதை நான் அல்பா எடுப்பேன், ஒன்றுலே எடுப்பேன். ஆகவே ஒன்று தரிக்கிற CM கேன்சல் ஆயிடும், தரிக்கிற CM கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு என்ன வரப்போறாரு, KD = C∝ வர்க்கம் வர்றாரு. KD = C∝ வர்க்கம். இதுல இருந்து நான் அல்பா போடுறதுல என்ன வரப்போறாரு, KD/C. சரிதானே, இந்த மாதிரி வராது. சரியா, தொட்டுக்குள்ள KD/C என்று வராது. KB பெருமானது எனக்கு என்ன வந்திருக்கான், KB பெருமானது 8 தர 10 மறை 4m தான். 10 மறை 4m. சரி, ஆரம்ப செறிவு 2m இருக்கான், 2m. ஆகவே m கேன்சல் ஆகிடும், பெட்டி விடலாம். சரியா, நீங்க 8 குறிக்கிங்கன்னா என்னன்னு வருவாரு, 8 4. அப்ப வர்க்கமூலத்துக்கு மரியாதை எடுத்தீங்கன்னா 4 வர்க்கமூலத்துக்கு மரியாதை எடுத்து 10 மறை 4 எடுத்தீங்கன்னு சொன்னா 10 மறை 2. ஆக எனக்கு என்ன வருவாரு, அல்பாட இருந்தது 2 தர 10 மறை 2 வர்றாரு. இப்ப எனக்கு தேவை என்னது, pH கேட்டிதான். அப்ப pH கேட்டா OH- சரி இருந்தா என்ன செய்யலாம், pH டைரக்டா கணிக்கலாம். அந்த பாக்கு வந்து pOH கணிச்சு போட்டு pH அதுல இருந்து கணிக்கலாம். இப்ப சரியும் அல்பா இருக்கு. இந்த செறிவு பார்த்து என்ன வராது, 2 3 டெசிமீட்டர் -3. அல்பா என்ன வராது, 2 தர 10 மறை 2. ஆகவே OH- செறிவு என்ன வரப்படாது, 4 தர 10 மறை 2 3 டெசிமீட்டர் -3 வராது. ஆகவே நான் இதுல என்ன செய்வேன், POH எழுதுவேன். என்ன எழுதுவேன், POH log OH - X mole per decimeter. சரிதானே ரைட். அப்ப எனக்கு வரும் என்ன, OH- log 4 தர 10 மறை 2. அப்ப கேன்சல் ஆகிடும். அவை 10 மறை 2 எனக்கு என்ன, 2 - log 4. log 4க்கு பெருமானம் என்ன, log 4க்கு பெருமானம் log 4 0.6002. 0.6002. ஆகவே சுருக்கின என்ன வரும், 1.3979. இது pH கேட்ட கேள்வி pH. அப்ப 25°C என்னது, pH + pOH 2 பேர் கூட்டுத்தொகை 14க்கு சமம். ஆகவே pH என்ன வரப்போறாரு, எனக்கு 14 - 1.3979.
சரியா 3,9,7,9 ஆக சுருக்கின நம்பிக்கை எவ்வளோ 12.602 விளையா சரியானே பிசிக்கல் வந்துட்டு கஷ்டமான ஒரு பகுதி இல்லை அப்படியே மிச்சம் லேசான ஒரு பகுதி அதுல என்ன நடக்குன்றத விளங்கினீங்கன்னா மிச்சம் லேசா செய்வீங்க மார்க்ஸ் அழகா எடுக்கக்கூடிய பகுதி சரியானே இப்ப என்ன பார்க்கணும்னா ரெண்டு மென்னமிலங்களை ஒரே மாதிரி கலந்து போட்டு ரெண்டு மென்னமிலங்களை கலந்து போட்டு இப்போ மொத்த H3O பிளஸ் செறிவை கேட்டா எப்படி பாக்குறேன் நான் தான் அது எடுக்கேன் HCOOH இது ஒரு மென்னமிலம் சரியான இவர கூட்டல் பிரிகை மாதிரி K1 என்று எடுக்கணும் அவர் ஆரம்ப செறிவு C1 என்று எடுக்கும் சரியான அடுத்தது CH3COOH எடுக்க சரியான இவரத்தை எடுக்க கூட்டல் பிரிகை மாதிரி K2 ஆரம்ப செறிவு C2 என்று எடுக்கும் இப்ப நான் ஒவ்வொரு ஆளுக்கும் தனியா போறேன் சரியா நீங்க அப்ப முதலாவது இருக்கும் HCOOH இவர் நீரூடகத்துல பிரிவார் இந்த மாதிரி சமன் என்ன மாதிரி பிரிக்கப்படுறாரு இந்த மாதிரி பிரிக்கப்படுறாரு HCOO ஆகும் H3O பிளஸ் ஆகும் பிரிக்கப்படுறாரு அப்ப நான் இந்த ஆரம்ப செறிவை என்ன எடுப்பேன் ஆரம்ப செறிவை என்ன எடுப்பேன் அதான் சொல்லிக்காம C1 இப்ப கூட்டப்பிரிகை அளவு α1 என்றால் சமநிலையில பிரிக்கப்படுறாரு சமநிலையில என்ன மாதிரி பிரிக்கப்படுறாரு சமநிலையில பிரிக்கப்படுறாரு C1 1 மைனஸ் α1 கரெக்டா போறேன் விளங்கி இருக்குதானே எப்படி சமநிலையில் இவர் என்ன இருக்கப்படுறாரு இவர் C1 α1 பிரிக்கப்படுறாரு இவர் C2 இவர் C1 α1 பிரிக்கப்படுறாரு சரியா விளங்கிதான் ரைட் அப்ப இவருக்கான KA KA1 ஒரு கோவை என்ன வரும்போது HCOO minus equals into H3O plus equals சரியானே அதன் கீழே யாரு HCOOH equals விளங்கிதா அப்ப இதுவர் புரிய போவார் அதே போல இந்த அளவாக யாரும் ரெண்டாவது மென்னல் தான் ரெண்டாவது மென்னல் ஆகவே போர் அடிச்சு போட்டு இதால் இருக்கு அது என்ன வராது CH3COOH equals அவர் நீரூடகத்துல பிரியப்படுறாரு H2O liquid எப்படி வரப்படுறாரு சமநிலை எந்த மாதிரி வருவாரு எப்படி CH3COO minus equals ஆகும் H3O plus equals ஆகும் வரப்படுறாரு ஆகவே இவருக்குரிய ஆரம்ப ஆல்ரெடி என்ன சொல்றாரு இவர் ஆரம்ப செல்வ C2 எடுத்தாராம் ஆரம்ப செல்வ C2 என்றாராம் மிக அடிக்காது ஆரம்பத்தில் இல்லை சமநிலையில் என்ன சொல்றது C2 into 1 minus α2 கூட்டப்பிரிகை அளவு α2 என்று எடுத்தா α2 சரிங்க இப்ப ரைட் மார்க் பண்ணிடுறோம் α1 கூட்டப்பிரிகை அளவு கூட்டப்பிரிகை அளவு α2 சரியா இவர் என்ன செய்வாரு சமநிலையில C2 α2 இவரும் C2 α2 வந்து கேட்பாரு அப்ப இவருக்கு K2 கோவடி என்னன்னு வருவாரு K2 இந்த மாதிரி வருவார் எப்படி CH3COO minus equals 3O plus equals அதே கீழே என்ன வருவாரு CH3COOH equals விளங்கிதா விளங்கிச்சா ரைட் இப்போ நான் என்ன செய்யறேன்டா எல்வாய் மாற்றம் செய்யறேன் இந்த அறிக்கிறார்கள் எல்வாய் மாற்றம் செய்யறோம் ஒவ்வொன்றையும் ஆக எனக்கு எல்வாய் மாற்றம் செஞ்ச எப்படி வரக்கூடாது தரிக்கிற HCOO minus எல்வாய் மாற்றம் செஞ்சா KA1 into வெகருக்கு படுவது HCOOH equals சரியா இதுல என்ன வரக்கூடாது இவர் போய் பிரிக்க வரக்கூடாது 0 plus equals அதான் இவர் அதே போல இவ்வாறு பெருமை மாற்றம் எப்படி வரலாம் CH3COO minus equals சரியா equals என்ன வரப்போகுது KA2 into இவர் பெருக்கப்பட்ட CH3COOH equals சரியா மொத்த சரி கீழே வரப்போகுது H3O plus equals இப்ப நான் செய்யலும் இவர சரியும் சமன் இவர சரியும் சமன் ஆகவே நான் செல்லும் இப்ப கரைசல் ஒட்டுமொத்தமா நான் செல்லும் இந்த அறிக்கையை நான் அழிச்சு விடுறேன் அழிச்சு விடுறேன்
இப்ப நான் சொல்லியதும் ஒட்டுமொத்த செறிவு அப்ப ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த H3O plus equals to செறிவு என்னன்னு சொல்லுவோம் H3O plus இவரையும் கூட்டுத்தொகை என்னன்னு சொல்லலாம் இவருக்கு பதிலா இவரை செல்லலாம் இவருக்கு பதிலா இவரை செல்லலாம் ஆகவே நான் சொல்லுவேன் HCOO minus equals to செறிவுடையும் அதே நேரம் CH3 COO minus equals இடையும் செறிவுகள் கூட்டுத்தொகையா இருக்கும் ஓமா இல்லையா ஓமா இல்லையா சரியா நீ அப்ப நான் என்ன செய்வேன் அப்படியே கொண்டு போய் அவங்கள பிறதிட்டு எனக்கு என்னன்னு வரும் KA1 into HCOOH equals அது கீழே H3O plus equals சரியா இன்டு அவரோட யாரை கூட்டணும் அவரோட கூட்டணும் யாரு அவரோட கூட்டணும் இவரை எப்படி யாரு KA2 into CH3 COOH equals அதே கீழே என்ன வரப்படாது H3O plus equals ரைட் ஒட்டுமொத்த H3O plus செறிவன் வரப்படாது இந்த மாதிரி வரப்படாது ஆகவே ரெண்டு பேரையும் நாம் பொதுவா எடுத்துக்கலாம் பொதுவா எடுத்துக்கலாம் ரெண்டு பேரையும் பொதுவா எடுத்துக்கலாம் ரெண்டு பேரும் அதிகம் பொதுவா எடுத்துட்டா இந்த மாதிரி வரப்படாது இந்த மாதிரி வரப்படாது இதுல இருந்து நான் சொல்லிடுறோம் H3O plus equals H3O plus equals வர்க்கம் என்னன்னு வரப்படாது வர்க்கம் என்னன்னு வரப்படாது KA1 into HCOOH ஃபோமிக் பேசிட்டு சரி சரியா அதே போல KA2 into அசட்டிக்காங்க சரி இப்ப பாருங்க இதுல நான் தெரியும் வர்க்கமூலம் எடுத்துக்கிட்டா ரெண்டு பக்கம் வர்க்கமூலம் எடுத்துக்கிட்டா எனக்கு என்னன்னு வரப்போ வர்க்கமூலம் எடுத்துக்கிட்டா இப்படி வரப்போறாரு H3O plus சரி பண்றது H3O plus சரி பண்றது எப்படி வரப்போறாரு இந்த KA1 எடுத்தலாம் இப்ப ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வரப்போறாரு ஆகவே KA1 into HCOOH சரி வந்து ஆரம்பத்துல என்ன எடுத்தோம் C1 எடுத்தோம் பிளஸ் அங்கால என்ன வரப்போகுது வேற KA2 அவரோட செறிவுகள் தான் என்ன எடுத்தோம் C2 எடுத்தோம் புரியுதா ஆகவே இப்படி ரெண்டு பெண்ணவிதங்கள் வரப்போகும் நான் சொல்ல என்னன்னு அவங்களோட பெருக்க மாறிலையும் என்ன திரிகை மாறிலையும் ஆரம்ப செறிவுடையும் பெருக்கங்கள் கூட்டுத்தொகை வர்க்கம் சரியானே இந்த மாதிரி வர்றாரு இத பண்ணி வச்சுக்கோங்க சரியானே சரியா ரைட் அப்ப என்ன செய்வோம் இதுல இந்த ஒரு எம்சிக்கு ஒன்று செஞ்சு பார்ப்போம் ஒரு எம்சிக்கு வந்து செஞ்சு பார்ப்போம் டக்குக்கு சரியா ரைட் மெசேஜ் அதோட முடியும் செஞ்சுக்கிறது சரியா ரைட் இப்போ பாருங்க எம்சிக்கு கேள்வி ரெண்டு அமிலம் கொடுத்தாங்க அந்த அமிலத்திலே KA1 KA1 ஒன்று பத்தி மறையத்தியம்மா அப்புறம் செறிவு வந்து ஆரம்ப செறிவு சைபர் ஒரு எம்எம் அதே போல ரெண்டாம் அமிலத்தை சொல்றான் அவருக்கு KA2 எடுப்போம் அது வந்து ஒன்று தர 10 மறை 6 எம்எம் அவரோட செறிவு C2 அது எவ்வளவு சொல்றாண்டா அதுவும் சைபர் ஒரு எம்எம் ஆகவே கரைசல்ற pH எடுத்திருக்கான் இதுல வந்து கரைசல்ற pH என்ன கேட்கான் நான் சொல்லுவேன் டக்குல H3O plus செறிவா காண இல்லடா ஆகவே H3O plus செறிவா டக்குன்னு காணும் என்ன வரப்போகுது H3O plus செறிவு என்ன வரப்போறாரு என்சிக்கு கேள்வியாக செய்ய டக்குனு ஆகவே KA1 எவ்வளவு ஒன்று தர 10 மறை 8 அவங்க இது 10 மறை 1 அப்ப ஆயிரம் கூட்டு தொகையும் பிளஸ் அடுத்தது இவர் KA2 எவ்வளவு 10 மறை 6 இது வந்துட்டு எவ்வளவு இன்டு 10 மறை 1 சரியா 10 மறை 8 அப்ப இவரை கூட்டினா இங்க 10 மறை 7 இருக்காரு 10 மறை 9 இருக்காரு ஆகவே நான் என்ன எடுக்கேன் 10 மறை 8 எடுக்கும் 10 மறை 8 எடுத்தா தான் என்ன செய்யணும் ஸ்கொயர் ரூட்ல லேசா வெளியே எடுக்கணும் ஆகவே நான் 10 மறை 8 இப்படி இருக்கும் சைவ 1 10 மறை 8 பிளஸ்
10 மறை 7 செய்யாது 1 தர 10 மறை 7 ஆகவே விரட்டி எழுதலாம் 10 தர 10 மறை 7 இருக்கிறதுமே இல்லாதான் அப்ப எனக்கு வரப்போது என்னன்னு சொல்லி ஸ்கொயர் ரூட்ல வரப்போது என்னன்னு 10.1 10.1 தர 10 மறை 8 வர்க்கமூலம் எடுக்கணும் ஆகவே எனக்கு வரும் 10.1 வர்க்கமூலம் எடுத்து தர 10 மறை 4 தான் என்னது இந்த 3 பிளஸ் சரி சரியானே 10.1 வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னா எனக்கு வர்றது 3.067 தர 10 மறை 4 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 சரி எனக்கு கேட்டது பிஹெச் ஆகவே பிஹெச் கோவேலி என்ன செய்யணும் இதை காணும் ஆகவே பிஹெச் அவன் மைனஸ் 3 பிளஸ் எக்வஸ் சரிவும் சரியானே ரைட் அங்கே மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆகவே நான் எழுதுவேன் என்னென்னு வராது மைனஸ் 3.068 தர 10 மறை 4 மைனஸ் 3.068 சரி 3.068 பாத்தீங்கன்னா என்ன வராது 4 மைனஸ் 0.4868 ஆகவே எனக்கு பிஹெச் வராது 3.5132 சரிதானே ரைட் ரைட்